சுவாமி, லக்ஷ்மி தேவி இப்போது இருப்பது மறந்த நிலையா, இல்லை மகாவிஷ்ணுவை தண்டிக்கும் நிலையா? தேவி, எனக்கென்னமோ லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுவை அலைக்கழிப்பதாக தெரியவில்லை தேவி. ஏதோ ஒரு முக்கியமான காரணத்திற்காக லக்ஷ்மி தேவி பிருகுமுனிவரின் மகளாக பிறந்து வளர்ந்து அந்த குடும்பத்தின் கட்டுக்குள் இருப்பதாக உணர்கிறேன். என்ன முக்கியமான காரணம்? ஒரு பக்கம் பிருகு முனிவர், இன்னொரு பக்கம் சுக்ராச்சாரியர். இது போதாது என்று மாயாவியாக இருக்கும் கியாதி. இவர்கள் மூவரும் மகாவிஷ்ணுவை எதிரியாக பாவிப்பவர்கள். இதிலிருந்து என் சகோதரன் மகாவிஷ்ணு எப்படி மீள்வது? எப்போது லக்ஷ்மி தேவியுடன் சேர்வது? விஷ்ணு, விஷ்ணு என்பது என் பெயர். என்ன பெயரை சொன்னாய்? விஷ்ணுவா? அவன் இங்கே வந்தானா? இப்போதும் சொல்கிறோம், இனி நீ ஆசிரமத்தை விட்டு வெளியே போகவே கூடாது. வருத்தப்படாதே மகளே, உன் நன்மைக்காகவே நான் சொல்கிறேன். இது என்ன விசித்திரம்! விஷ்ணுவோ என் உயிரை காப்பாற்றியுள்ளார். அதற்காக சந்தோஷப்படாமல் அண்ணனும் அப்பாவும் அவர் பெயரை கேட்டாலே கோபப்படுகிறார்கள். ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பிரபு, நாரதரே, பாருங்கள், எனக்கான உலகத்தை கட்டி முடித்து விட்டேன். இதை பார்க்கும்போது பாதி வென்றது போல் இருக்கிறது. வாருங்கள், வாருங்கள். என்னால் நம்ப முடியவில்லை. இருந்தாலும் அழகான அற்புதமான வீட்டை உருவாக்கி விட்டீர்கள். நல்ல நேரத்தில் இதற்கு கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும். ஆமாம் பிரபு, நாளை விடுவதற்குள் நல்ல முகூர்த்தம் இருக்கிறது. அதற்காகவே இந்த அந்தணர்களை அழைத்து வந்திருக்கிறேன். உங்கள் வார்த்தை உண்மையான வார்த்தை. ஆனால் அது இப்பொழுது உதவாத வார்த்தை. மனையை ஆளும் மனைவி இல்லாமல் கிரகப்பிரவேசம் செய்வதில் எந்த பலனும் இல்லை. நான் இந்த வீட்டை கட்டியதே என் இதய அரசியை என் இல்லத்தரசியாக அழைத்துச் செல்வதற்காகவே. அது உங்களுக்கு மறந்து போனதா? நாரதரே, நாரதரே, நான் முன்பு சொன்னதை மறந்து விட்டீர்களா? இங்கு நம்மை தவிர வேறு யார் வந்தாலும் என் ரகசிய வருகை பிருகு முனிவருக்கு தெரிந்துவிடும் என்றேன். சொன்னதை மறந்துவிட்டு எனக்கு உதவுவதாக நினைத்து உபத்திரத்தை கொண்டு வந்தால் நானும் லக்ஷ்மி தேவியும் இணைவது எப்படி?
நீங்களே சொல்லுங்கள் தாயே, மகாவிஷ்ணுவை அவரது காதல் முன்னெடுத்து செல்லும் என்று பிரம்மதேவன் சொல்வது சரியா? காதல் என்ன அவ்வளவு பெரிய சக்தியா? வைகுண்டத்தில் பார்க்கடலில் கவலை இல்லாமல் வாழ்ந்த என் சகோதரன் இப்போது காட்டுவாசியாக மர வீட்டில் மன கஷ்டத்தோடு இருக்கிறார். இந்த கஷ்டம் தேவையா? காதல் உணர்வு மகாவிஷ்ணுவின் கண்ணை மறைக்கிறது. அண்ணன் என்ற உணர்வு உன் கண்களை மறைக்கிறது. காதலுக்கு சுகமும் தெரியாது, துக்கமும் தெரியாது. அது எல்லைகளை கடந்த நிலை, எல்லாவற்றையும் கடந்த நிலை. பிருகு முனிவரை கௌரவமாக நடத்த வேண்டும் என்று மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியை தெரியாமல் புறக்கணித்து விட்டார். அந்த புறக்கணிப்பின் விளைவுதான் இப்போது இது போல அனுபவிக்கிறார். பிருகு முனிவர் செய்த தவறுக்கு என் சகோதரன் அல்லவா கஷ்டத்தை அனுபவிக்கிறார். இந்த கஷ்டத்திலிருந்து அவர் மீண்டு வந்து லக்ஷ்மி தேவியை கைகோர்க்கும் காலம் எப்போது வரும்? காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இல்லை மகளே. அவர்கள் இருவரும் சேரும் காலம் நெருங்கிவிட்டது. அதற்கு ஆரம்பமாகத்தான் லக்ஷ்மி தான் யார் என்பதை யோசிக்கத் தொடங்கிவிட்டாள். நல்லதே நடக்கும். ஏன் தடுக்கிறீர்கள்? நான் வெளியில் போக வேண்டும், வழிவிடுங்கள். அம்மா, அம்மா, என் கேள்விக்கு உண்மையான பதிலை சொல்லுங்கள். நான் ஏன் வெளியே போகக்கூடாது? என்னை காப்பாற்றியவர் மேல் ஏன் கோபப்படுகிறீர்கள்? ஏன் அவரை பாராட்டவில்லை? எதற்காக என்னை வெளியே அனுப்ப தடை? சொல்லுங்கள். உங்களுக்கும் அந்த விஷ்ணுவிற்கும் என்ன பகை? ஒன்று மட்டும் தெரியும். இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே போவது நல்லதல்ல. இல்லை, நான் கட்டாயமாக போவேன். நியதி, நான் உங்களின் பெண்தான், கைதி அல்ல. என்னுடைய இந்த சுதந்திரத்தை நீங்கள் பறிக்க முடியாது. மகளே, அப்பா, என்ன ஆர்ப்பாட்டம்? எதற்கு கூச்சல்? உங்கள் இருவரின் குரல் ஆசிரமத்திற்கு வெளியே கேட்கிறது. என்ன பிரச்சனை? அப்பா, நீங்கள் சொல்லுங்கள். நான் தங்களின் மகளா இல்லை கைதியா? ஐயோ, இது என்ன கேள்வி மகளே? நான் தான் உன் அன்பிற்கும் பாசத்திற்கும் கைதியாகி உள்ளேன். அப்படி என்றால் எனக்கு ஏன் இத்தனை கட்டுக்காவல்? காரணம் கேட்டால் அம்மாவோ மழுப்பலான பதிலை சொல்லுகிறார். மகனே, நான் என்ன சொன்னேன்? நியதி வெளியே போக விருப்பப்பட்டால் தடுக்காமல் அனுப்பி வை, கூடவே பாதுகாவலர்களையும் அனுப்பி வை என்றுதானே சொன்னேன். மகளே, நீ வெளியே போகலாம், ஆனால் உன்னுடன் பாதுகாவலர்களும் வருவார்கள். இது உன் அப்பாவின் கட்டளை அல்ல, கோரிக்கை. நாராயணா, நாராயணா. நான் பார்ப்பது நிஜமா? தாய் பார்வதி தேவிக்கும் சரஸ்வதி தேவிக்கும் வணக்கங்கள். உங்கள் இருவரையும் ஒரே இடத்தில் வைத்து பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது.
ஆனால் அதே நேரத்தில் நான் இங்கு இருப்பதை யாரிடமும் சொல்லாதே என்று மகாபிரபு எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் இருவரும் இங்கு வந்திருப்பதை பார்த்தால் அவ்வளவுதான். இதெல்லாம் நான் செய்த கலகம் என்று நினைப்பார். அதை நினைத்தால் எனக்கு பயமாகவும் இருக்கிறது, கவலையாகவும் இருக்கிறது. கவலைப்படாதே நாரதா. நாங்கள் வந்ததும் தெரியாது, போவதும் தெரியாது. மகாவிஷ்ணுவிற்கு எங்களால் முடிந்த உதவியை செய்யலாம் என்று வந்தோம். ஆம் நாரதா, மகாவிஷ்ணு வருவதற்குள் நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு விடுவோம். இந்த வீட்டில் அலங்காரம் யாரால் உருவானது என்று கேட்டால் நீங்கள் செய்ததாகவே சொல்லிவிடுங்கள். என்ன நாரதரே? நாரதருக்கே வா. என்ன ஆச்சரியம் இது நாரதரே! என் வீடா இது? மரவீடு மகாராஜா வாழும் அரண்மனை ஆகிவிட்டதே. யார் செய்த அலங்காரம் இது? பிரபு, நானேதான். இதெல்லாம் நான் தான் பிரபு அலங்கரித்தேன். நீங்களா? அஹ், உங்களால் உருவான அலங்காரமா? உங்களுக்குள் இப்படி ஒரு திறமையா? என்னால் இதை நம்பவே முடியவில்லையே. பிரபு, எனக்குள் இருக்கும் திறமை எனக்கே இப்பொழுதுதான் தெரிகிறது. இங்கு இருப்பது நாம் இருவர் மட்டுமே. நீங்கள் அலங்கரிக்கவில்லை என்றால் அடுத்தது நான் தானே. இது நம்புவதைப் போல் இல்லையே. நாராயணா, நாராயணா, இது போல் சந்தேகப்படுவதை நிறுத்திவிட்டு இனிமேலாவது நாரதருக்கு பல திறமைகள் இருக்கிறது என்பதை நம்புங்கள். நான் புறப்படுகிறேன் பிரபு. நாராயண நாராயண. இன்று வெயில் அதிகமாக இருக்கிறது அல்லவா? நியதி, எப்படி இருக்கிறாய்? உன்னை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது. அதோ தேவி அந்த பக்கம் போகிறாள். வாருங்கள், நாமும் போகலாம். இந்த இடத்தில் தானே நான் அந்த விஷ்ணுவை பார்த்தேன். இங்கேதான் எங்கோ இருக்க வேண்டும்.
அரக்கர்களே, நாம் ஏமாந்து விட்டோம். ஆமா, நாம நல்லா ஏமாந்துட்டோம். இது நியதி தேவி இல்லை, அவர் தோழி சுலோச்சனா. அப்போ நியதி தேவி எங்கே? எங்களுக்கு தெரியாது. நாம இப்ப என்ன பண்றது? வாருங்கள் சென்று தேடுவோம். சரி, வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். தேவி, தாங்கள் தேடுவது இந்த சாதாரண விஷ்ணுவையா? ஆமாம், உங்களைத்தான் தேடினேன். சரி, நான் உங்களைத்தான் தேடிக் கொண்டிருந்தேன் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்களால் தெரியாத விஷயம் கூட அன்பினால் பார்த்தால் தெரியும் என்பார்கள். நீங்கள் என்னை தேடியது சந்தோஷமாக இருக்கின்றது. தாங்கள் என்னை தேடி வந்த காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? என்னடா இது? நியதி தேவியை எங்கும் காணவில்லை. அந்த சுலோச்சனா நம்மை திசை திருப்பி விட்டாள். சரியாக தேடுங்கள், இங்குதான் எங்கோ இருக்கிறார்கள். தேவி பொய் சொல்ல மாட்டார்கள். எல்லா இடங்களிலும் தேடி விட்டோம், எங்கும் காணவில்லை. உயிர் மீது ஆசை இல்லையா உனக்கு? நியத்தி மட்டும் விஷ்ணுவை சந்தித்து பேசினால் நமது கதை முடிந்தது. வாருங்கள், வாருங்கள், சீக்கிரம் போய் தேடுவோம். சரி, வாருங்கள். நான் உங்களை தேடி வந்தது, ஆமாம், காட்டேரிகளிடமிருந்து என்னை காப்பாற்றிய உங்களிடம் என் சகோதரனை அறிமுகப்படுத்த பார்த்தபோது திடீரென்று ஏன் காணாமல் போனீர்கள்? காணாமல் போனேனா? நான் அங்குதானே இருந்தேன். அங்கே இருந்தீர்களா? அங்கு எங்கே இருந்தீர்கள்? நான் உங்களை எல்லா இடங்களிலும் தேடினேனே. தரையில் தேடிய நீங்கள் என்னை தண்ணீரில் தேடினீர்களா? தண்ணீரிலா? ஆமாம், நான் மீன் அவதாரமாக மாறி தண்ணீரில் இருந்து கொண்டே நீங்கள் உங்கள் சகோதரனிடம் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். மீனவதாரமாகவா? மீனவதாரமாகவா?